ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கார்டனில் வந்து கொஞ்சம் தான் பிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வகையான சிகப்பு செம்பருத்தி. ஆனால் மல்டி லேயரு அதிலே ரொம்ப இது வச்சுங்களா, நல்லா பெருசாக இருக்கும். ஒன்று இருக்குது, அது இன்றைக்கி பூக்கலை. அது வந்து டபுள் லேயர் மாதிரி பூக்கும். இதுதான் நாட்டு செம்பருத்தி. இதை தான் சாப்பிட்லாம், தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து டார்க் ரெட்டு ஹிப்ரிட் ஒயிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹைப்ரைடு இது நல்லா பெருசாக அழகாக பூக்கும். ரொம்ப நல்ல ஒரு டார்க் கலரு. 3 வெரைட்டிங்களா. அப்புறம் பிங்க் கலரு இதுக்கு அடுக்கு இன்றைக்கி பூக்கலை, அடுக்கும் இருக்குது. அதுமாரி ஆரஞ்சு அடுக்கு இருக்குது, அதுவும் இன்றைக்கி பூக்கலை. அப்புறம் ஒயிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து லைட்டு, அது டார்க் பார்த்திங்களா. இது வந்து லைட் கலர் ரோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ரோஸ் கிடையாது, குங்கும கலர் வச்சுங்களேன். இந்த நாட்டு செம்பருத்தியில் அந்த கலருக்கு இருக்கும். இன்றைக்கி மட்டும் இதுதான் இன்றைக்கி சீசனு. பாருங்கள், அலமந்தால வந்து அடுக்கு, பெருசு, 2 வெரைட்டிங்களா. இதிலே வந்து வந்து சின்னது, காம்பு வந்து அப்படி தான் இருக்கும். நான் குட்டி மாடல். ஒன்று வந்து குட்டி குட்டியாக பூக்கும், அதுவும் பூக்கில் ஒன்று சீசன் வரல. அப்புறம் இந்த வெள்ளை கலர் பாருங்கள், அலமந்தா. இது ஃபான்சிபான்னு சொல்கிறாங்களா, அந்த கலர். எல்லோவும் பிங்க்கும் வச்சுருக்கா, அது ஒன்றும் பூக்கலை. பாருங்கள், அரளிப்பூ அரளி பிங்க் கலரு. இது வந்து அரளி வெள்ளை. டிசம்பர் பூ பாருங்கள். நான் சும்மா காட்டுறதுக்காக பிச்சுட்டு செடியிலே தான் இருக்குது. எல்லாம் வேஸ்ட்டாக பிச்சு வதங்க விடுவான்னு சொல்லிட்டு செடியிலே எல்லாம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கலர் ஒன்று இருக்குதுங்களா, ரெட் கலர் டிசம்பர். இதுவும் நிறையா பூக்குது. நான் செடியிலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒயிட் இருக்குப்பா, வெள்ளை கலர் டிசம்பர். இங்கே பாருங்கள். அப்புறம் சங்குப்பூ. ஒன்று லைட்டு வெள்ளை பிக்க மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதே அடுக்கு. ஆனால் இந்த எல்லோ இந்த ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்குது. சாரீ வாங்கினா கூட அழகாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்களேன், நல்ல கலரு. இங்கே பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூத்த பூவோட கலெக்ஷன் மட்டும் இவ்வளவு. நான் ஒன்றும் நிறைய பூவெல்லாம் பிக்கலை. பாருங்கள், சாமிக்கு பூவுக்கு பஞ்சமே இல்லை. எங்கள் வீட்டில் டெய்லி நிறைய பூக்கும், நிறைய பிச்சுட்டு முக்கால்வாசி சாமிக்கு மட்டும் வைப்பேன். பாருங்கள், தட்டு நல்லா நிறைய. அங்கே அடுத்த வாட்டி கார்டன் டூர் போடுறேன், பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த எல்லோ கலர் பாருங்கள் என்ட்ரன்ஸில். இது வந்து நந்தியாவட்டை நந்தியாவட்டை. பாருங்கள், நிறைய பூப்பாங்க, நிறைய மரம் இருக்குது. அது இந்த எல்லோ கலர் அலமந்தா பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் இந்த இது மாதிரி ஏற்றி விடலாம், ஆர்ச்சி மாதிரி. இங்கே கீழே பாருங்கள், அதே இருக்குது பாருங்கள். அது அடுக்கு, இது இதுதான் அந்த ரோஸ் கலர் செம்பருத்தி. மொக்கு வச்சுருக்காங்க, இன்னும் நாளைக்கு விரிவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அரளிப்பூ, பிங்க் அரளி, அது ரெட் கலர் செம்பருத்தி, அது பிங்க் கலர் செம்பருத்தி. எல்லாம் மரமாயிடுச்சு. ஒரு வாரம் வீட்டில் இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, காடு மாதிரி இருக்குது. இதுதான் நாட்டு செம்பருத்தி. இவங்கெல்லாம் இப்போ பிச்சு தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். பாய்ப்பா. நீங்களும் செடி வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. செடிங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எவ்வளோ கவலை இருந்தாலும் இது உங்கள்கிட்ட வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போனால் நல்லா. ஏன்னா என்கிட்ட இந்த மரங்கள் தான் காய்க்க மாட்டுது. அங்கே பாருங்கள், மாங்காய் மரம், எலுமிச்சை மரம்லாம் சுத்தமாக காய் கொடுக்க மாட்டுது. எல்லாம் 5-6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பூக்கள் நிறைய பூக்குது. இந்த காய் கொடுக்குற மரங்கள் தான். எலுமிச்சை தெரியுதா பாருங்கள், எலுமிச்சையும் மாங்காய்லாம் சுத்தமாக பூ கூட வைக்க மாட்டுறாங்க. பார்ப்போம். இவரான இந்த ஜெபின்னு சொன்னானே, மாங்காய் மாதிரி காய்க்கும் பாருங்களேன். இதுதான் வந்து மாங்காய்க்கு பதிலாக எனக்கு ராம்ப்ளாஸ் பண்ணிகிட்ருக்குது. அடிக்கடி ஒன்று எடுத்து சாப்பிடுவேன். பழமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, பிஞ்சாக இருந்தாலும் ஊறுக்காய் போடுறதுக்கெலாம் நல்லா இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.